இது நவீஸ் டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது வெட்னஸ்டே vlog. வெட்னஸ்டே எடுத்த வீடியோ. சம்மர் வெக்கேஷனுக்கு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி நான் என்ன பண்ணேன் அப்படின்றது தான் உங்களுக்கு vlog-ஆக ஷேர் பண்ணியிருக்கேன். ஒர்க் போகிற அன்றைக்கெல்லாம் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும் மார்னிங் டைம். இன்றைக்கி லீவ் அப்படின்றதுனால ரிலாக்ஸாக எழுந்து எல்லா வேலைகளையும் பார்ப்போம். நேற்று நைட்டு நல்ல மழை பெஞ்சுது. அதனால் இன்றைக்கி மார்னிங் கிளைமேட்டே ரொம்ப சில்லுன்னு இருந்தது. அம்மா நிறைய செடி வளர்க்குறாங்க. செடி வளர்க்கணுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட மார்னிங் ரொட்டீனில் வாசல் பெருக்கிட்டு எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றுறது தான் ஃபஸ்ட்டு ஒர்க்காக இருக்கும். இங்கேயும் கொஞ்சம் வளர்க்குறாங்க, வெளியவும் கொஞ்சம் வளர்க்குறாங்க. ஸோ அதை முடிக்கவே ½ அன் ஹவர் ஆகிடும். இன்றைக்கி அந்த ஒர்க்கை நான் பண்ணினேன். இன்றைக்கி நான் வாசல் பெருக்கியாச்சு. பக்கத்தில் இருந்த செடிகளுக்கும் நான் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச கோலத்தை நான் போட்டு விட்டேன். ஆல்ரெடி அந்த பெயிண்டில் கோலம் போட்டிருக்காங்க. இருந்தாலும் கோலப்பொடியில் கோலம் போடுறது தான் வழக்கம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சின்ன கோலத்தை போட்டாச்சும் நாங்கள் பக்கத்தில் இருக்க டிமார்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். அதனால மார்னிங் நவிக்கிட்ட சொல்லியாச்சு இந்த மாதிரி போகிறோம் அப்படின்ட்டு. லன்ச் முடிச்சதுக்கப்புறம் நானும் நவி அம்மா 3 பேரும் டிமார்ட் போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். அது இங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நவி ரெடி ஆகிட்டா, நானுமே ரெடி ஆகிட்டேன். நாங்கள் 3 பேரும் போகலாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணியிருந்தோம். நவி பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோடு இன்றைக்கி ஷாப்பிங் பண்ணினா. அவளுக்கு தேவையான ஸ்கூல் பேகு, வாட்டர் பாட்டில் எல்லாமே வாங்கியாச்சு. ஷாப்பிங் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் பாப்கார்னும் ஐஸ்கிரீம் ரிட்டன் பஸ்லேயே நாங்கள் கிளம்பிச்சிட்டு நிறைய எக்ஸைட்மெண்ட்டோடு அவளுக்கு வாங்கின பேகை அவளே வச்சுருந்தா. வீட்டுக்கு வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு 2 டிஷர்ட்டு அண்ட் 2 பேண்ட்டு வாங்கினேன் வீட்டில் போடுறதுக்காக. அதுக்கப்புறம் எங்கள் 3 பேருக்குமே வாட்டர் பாட்டில்ஸ் வாங்கினோம். வாட்டர் பாட்டில் ரொம்ப பழசாயிடுச்சு. நவியோட வாட்டர் பாட்டிலுமே உடஞ்சிருச்சு. ஸோ 3 பேருக்குமே வாட்டர் பாட்டில் வாங்கியாச்சு. அது தவிர நவிக்கு எரேசர் ஒன்று வாங்கினா. ஆல்ரெடி அவள் எரேசர் வச்சுருக்கா. இருந்தாலுமே அவளுக்கு இந்த புது எரேசர் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு இது வாங்கினா. அவளோட ஸ்கூல் பேக்கை இந்த இயருக்கு வேணுன்றதுனால அதையுமே வாங்கினா. இந்த பிராண்டு இந்த விலைக்கு எனக்கு ஃபைன்னு தோணுச்சு. அதனால் ஸ்கூல் பேக் வாங்கினேன். இதை தவிர அவள் சாப்பிட்றதுக்கு சில பிஸ்கெட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா. இங்கே பிஸ்கெட்ஸ்லாம் நல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க. நைஸ் பிஸ்கெட் ஒன்று 35 ருபீஸு, 1+1 ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஸோ அது எனக்கு ஃபைன்னு தோணுச்சு. அதனால் அதை வாங்கினோம். நவிக்காக 2 பேண்ட்டு வாங்கினேன். கொஞ்சம் விளையாடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுனால இதை வாங்கினேன். இதை தவிர பட்டர் குக்கீஸும் 1+1 ஆஃபர் போட்டிருந்தாங்க. இதில் 15 யூனிட்ஸ் இருக்கும் அப்படின்னு இருந்தது. இதுவுமே 1+1 120 ருபீஸ்க்கு நல்ல ஆஃபர்னு தோணுச்சு. அதனால் இதை வாங்கினோம். வீட்டில் பெட் ஸ்ப்ரெட் ரொம்ப மோசமாக இருந்தது. அதனால் பெட் ஸ்ப்ரெட் வாங்கினோம். இது அம்மாவோட பேகு. அவங்க ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தாங்க. அது வாங்கினோம். இவ்வளோதான்.